நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நாள்ல ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆகுதுங்க. ஆமா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு வெவ்வேறு லாங்குவேஜ்ல வெவ்வேறு ஜானர்ல படம் ரிலீஸ் ஆகுது. அது என்னென்ன படம், யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். முதல் படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சித் இயக்கத்துல தங்கலாம். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சியான் விக்ரம், மாளவிகா மோகன், பசுபதி, பார்வதினு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள். இந்த படம் வந்து ஒரு பீரியாடிக்கல் சம்மந்தப்பட்ட படமா இருக்க போது. இந்த படம் வந்து ஒரு கேஜிஎஃப், கோல்டு காயின் இதெல்லாம் வந்து சம்மந்தப்படுத்தி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ரஞ்சித்தோட படம் அப்படின்னாலே சொல்லவே வேண்டாம், அதுக்கு நிறையவே எதிர்பார்ப்பு இருக்கு. விக்ரம் அவர்கள் இந்த படத்துக்கு ரொம்பவே முயற்சி பண்ணி இந்த படத்துக்கு ரொம்பவே உழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காகவே இந்த படத்தை நீங்க போய் தியேட்டர்ல பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலும் இதே நல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. கின் மெலைன். இந்த படத்துல நடிச்சிருக்காரு நம்ம அக்ஷய்குமார் அவர்கள். இந்த படத்துல வந்து டாப்ஸியும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. அந்த டின்னர்ல ஒருத்தர் சீக்ரெட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது என்னென்ன சீக்ரெட்ஸ், அது எப்படிலாம் போகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை ஃபுல்லா இருக்கு. அக்ஷய்குமாருக்கு ஒரு நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க இந்தியில. அதுக்காகவே இந்த படத்துக்கு ஒரு ஹைப் இருக்குன்னே சொல்லலாம். ரெண்டாவது படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிமாண்டி காலனி 2. இந்த படத்தை யார் இயக்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜய் ஞானமுத்து. இந்த படத்துல அருள்நிதி, பிரியா பவானி சங்கர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம டிமாண்டி காலனி 1 படம் பார்த்திருக்கோம். அது அதிக அளவுல பேசப்பட்டது. அதே அளவுல இந்த படத்துக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு. அந்த படத்துல வந்து ஹாரர் சீன்ஸ்ல நிறையவே வரும். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த படத்துக்குமே அதே மாதிரி இருக்கும் அப்படின்றது மக்களோட எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்தா அப்படின்றத காத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு படம் வரப்போது. ரவி தேஜா நடிப்புல பவானி ஸ்ரீ போஸ், ராஷ்மிகா மந்தனான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்கு. இந்த படம் தான் மிஸ்டர் பாஷன். இந்த படத்துக்கு வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அவர் நடிப்புக்குன்னே தனியா ஆடியன்ஸ் இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் நடிப்புல வரப்போற ரகு தத்தா. இந்த படத்தை இயக்கியிருக்காரு நம்ம சுமன் குமார் அவர்கள். இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷான் ரால்டன். இவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இதுவும் ஒரு பீரியாடிக் சம்மந்தப்பட்ட படமா இருக்கு. ஏற்கனவே மகாநதி அப்படின்ற படத்தை வந்து ஒரு பீரியாடிக் சம்மந்தப்பட்ட படம். அதில் நிறையாவே வந்து அதில் ரொம்பவே நல்லா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் ஆதிக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உடைக்கிற மாதிரியான ஒரு படமும் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டும் மக்களுக்கு இடையில இருக்கு. என்னதான் நடக்க போகுது அப்படின்றத படத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதை யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜித்து ஜோசப். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஏற்கனவே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்ச பாலி ஜோசப் அவர்கள் தான் இந்த படத்தையும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கிரேஸ் ஆண்டனி அவங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெப் இதுல வந்து ஒரு பொய் சொல்லி மாட்டிக்கிற ஒரு யங்ஸ்டர் அவர் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்ற இந்த படத்தோட கதையா இருக்கும். இந்த 6 படத்துல நீங்க எந்த படத்தை போய் பார்க்கணும், எந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.